சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுல தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த லூக்கா 11:31 தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு. சாலமோனிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்து என்பதற்கு சில காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இயேசு சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லி பொதுவாக நமக்கு தெரிந்த சில காரியங்கள்லாம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை சாலமோனுக்கு ஒப்பிட வேண்டிய சில மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. நாம் இதை கொஞ்சம் வேறு விதமாக பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். எபிரேயர் நிருபத்தில் இயேசுடைய அழைப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் எபிரேயர் நிருபத்தில், அல்லாமலும் மெல்கிசேதேக்குக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதினால் மேற் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது. 17வது வசனம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின் படியே ஆசாரியரானார். இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுல சாலமோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை சந்திக்கும்படி மெல்கிசேதேக்கு வருகிறார். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்னு இருக்கு. அதற்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 7ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 2வது வசனத்தில், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான், இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் அப்படின்னு இருக்கு. இந்த நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மெல்கிசேதேக்கு. இதனுடைய நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டில் நீதியின் ராஜாவாக சமாதானத்தின் ராஜாவாக 2 பேர் இருந்தார்கள். ஒன்று நீதியின் ராஜாவாக தாவீது இருந்தார், சமாதானத்தின் ராஜாவாக சாலமோன் இருந்தார். இவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இவங்க 2 பேருமே ராஜாவாக இருப்பாங்க, 2 பேருமே ஆசாரியராக இருப்பாங்க. இப்போ தாவீது ராஜ்யபாரத்தினுடைய எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். ஐப்ராத் நதிக்கரை வரைக்கும் அவர் ஆளுகை செய்து முடித்துருவார். ஆனால் சாலமோன் தான் அந்த இடத்துல ஆசாரிய தேவாலயத்துக்கான பணியெல்லாம் செய்வார். அவர் தான் அதை செஞ்சு முடிப்பார். தாவீது சாலமோன் யுத்தம் பண்ணி பல இடங்களை பிடிச்சான், ரத்தம் சிந்தினான், எதுவுமே இருக்காது. சாலமோன் காலத்தில் தேசம் எப்படி இருந்தது? சமாதானமாக இருந்தது, சமாதானத்தின் ராஜா. ஆனால் தாவீது தான் நீதியின் ராஜா. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இது ரெண்டையும் சேர்த்து செய்யறதுக்கு தான் இயேசு வந்தார். இப்போ இயேசு ஆசாரியனாக வேலையை முடிச்சிட்டாரு. அடுத்து சமாதானமாக 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அதுதான் சாலமோன் செய்ததுக்கான அடையாளம். ஸோ இப்போ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு இருக்கு. இப்போ சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார் அப்படின்னா, தாவீதை பார்க்கிலும் இயேசு தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருவார். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறதாவது, தாவீதின் வேராய் இருக்கிறவர், இப்படியெல்லாம் இருக்கு நமக்கு. இவர் எப்படி சாலமோனிலும் பெரியவர்? அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். தாவீதுடைய சிங்காசனத்தில் போகும்போது தாவீதிலும் பெரியவர். ஆனால் என்ன, ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, தாவீது தேவனை பார்த்து என் ஆண்டவனேன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி அவரை தாவீதின் குமாரன்னு சொல்றீங்க? நான் தாவீதுக்கும் தேவன் அப்படிங்கிறத ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணிடுறாரு. அதே வேளையில் சாலமோனை குறித்து சொல்லும்போது சாலமோனிலும் பெரியவர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு. இதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி சாலமோனிலும் பெரியவராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டு நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், சமாதானத்தின் ராஜாவாக அவர் ஆளுகை செய்ய போகிறார். சாலமோன் ஆளுகை செய்ததை விட அவர் பெரியவராக இருந்து ஆளுகை செய்வார். சாலமோனுடைய ராஜ்யபாரத்தினுடைய வீழ்ச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜ்யபாரம் என்னவா இருந்தது? வீழ்ச்சி அடைந்தது. சாலமோனுக்கு பிறகு ராஜ்யபாரம் 2ஆக பிரிந்தது. காரணம், சாலமோனுடைய ராஜ்யபாரத்தில் கடைசி விக்கிரகாராதனை வந்துவிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி, 1000 வருஷ அரசாட்சியினுடைய முடிவு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்தியம் வரப்போகிறது. இப்படி எல்லா விதத்திலும் சாலமோனில் அவர் பெரியவாக இருக்கிறார். ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:42 வாசிங்கள். தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இப்போ எதை வச்சு இந்த இடத்துல சாலமோனிலும் அவர் பெரியவர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது சாலமோனுடைய ஞானம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சாலமோனுடைய எது ஸ்பெஷாலிட்டி? ஞானம் தான் ஸ்பெஷல். சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஸ்பெஷல் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள் பைபிளில் இருக்குது. சரியா? ஒரு வசனம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம்.
சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்திலும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது. சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தை பார்க்கிலும். இந்த கிழக்கத்திய புத்திரர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைபிளில். ஏன்னா முதல்ல காயின் போய் ஊரை கட்டினது எங்க நகரத்தை கட்டினது கிழக்கு பக்கம்தான். அதற்கு பிறகு கிழக்கத்திய புத்திரர்கள் உருவாகி வராங்க. இந்த ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கிழக்கத்திய புத்திரர் யாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டாம். அது அந்த ஆராய்ச்சி நிறைய இருக்குது. ஈஸ்டர்ன் சைடு, ஈஸ்டர்ன் கிங்ஸு, ஈஸ்டர்ன் சன்ஸ், இப்படி நிறைய இருக்குது. யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சைட்லாம் சேரும். பெர்ஷியா, ஈரான், இப்போ இந்தியா, இந்த மாதிரி சைட்லாம் கிழக்கு சைடுன்னு இருக்குது. அப்போ அந்த கிழக்கத்திய புத்திரர் ஞானம் எந்த அளவுக்கு பைபிளில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு பற்றி வசனம் சொல்லுது, சகல கிழக்கத்திய புத்திரரை பார்க்கிலும் அவன் எப்படி இருந்தான்? ஞானம் உள்ளவனாக இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கரும் நீதிமான் ஒருவனும் அவனை போல் இல்லை. அவன் குடியிருந்தது எங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கிழக்கு பக்கம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றே திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யோபு புக்கு தான் பயங்கரமான சயின்டிஃபிக் புக்கு. சயின்ஸ் அதிகமாக பேசுகிற புக்கு எதுன்னு கேட்டால் பைபிளில் யோபு தான் அதிகமாக சயின்ஸ் பேசுகிற புக்கு. யோபு எங்கே குடியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கத்தி புத்திரரிலும் அவர் அதிக பெரியவனாக இருந்தார். எல்லாரை பார்க்கிலும் பெரியவனாக இருந்தார். அப்போது பெரியவன் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆஸ்தி சம்பாத்தியம் 7000 மாடு இது மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை. யோபு பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர சயின்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம சேட்டிலைட்டை வச்சு பேச வேண்டியது எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சுட்டு இருப்பார்? இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் கீழே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பார். அதாவது மேகங்களுக்கு நடுவில் நீ போய் பார்த்தாயோ, மிருஷ நட்சத்திரத்தை குறித்து பார்த்தாயோ, இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டும் இல்லை, கடலுக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசுவார், வானத்துக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசுவார், ஸ்பிரிச்சுவலாக பேசுவார். பயங்கர ஞானமாக இருக்கும். யோபு எங்கே இருந்தார்னா கிழக்கத்தி புத்திரர். நமக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். அப்போனா அவங்களுடைய ஞானம் எப்பேற்பட்டதாக இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பாருங்கள், இயேசுவை சந்திக்க வானசாஸ்திரிகள் புறப்பட்டு வந்தாங்க. இந்த வானசாஸ்திரிகள் எங்கேருந்து வந்தாங்க? கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அப்போ இவங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்ம இன்னைக்கு இஸ்ரவேலரை ஞானம் உள்ளவர்கள்னு சொல்கிறோம், சகல ஜனங்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க. தங்க தேசத்தில் ராஜா பிறந்திருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க. கையில் வேதத்தை வச்சுருந்தாங்க, ராஜா இருக்கிறாரு. ஆனால் கிழக்கத்திலிருந்து ஒரு வானசாஸ்திரிகள் வர வேண்டி இருக்குது. அவர்கள் வந்து சொன்ன பிறகுதான் ஏரோதே என்ன செஞ்சு பார்க்குறாரு? ரிசர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆமாம், அப்போல்லாம் சொல்கிறான், கரெக்டு, இங்கே தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலர்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார் தான் இருந்தது? கிழக்கத்திய புத்திரராக இருக்குது. இஸ்ரவேலுடைய ஞானம் குறைவிட நாம் சொல்லவில்லை, மதிப்பை குறிப்பிடுற அர்த்தம் அல்ல, இவருடைய ஞானத்தை குறைவாக மதிப்பிடுற அர்த்தம் இல்லை. கிழக்கத்திய புத்திரரை பார்க்கிலும் சாலமோன் ஞானமாக இருந்தால் ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ கிழக்கத்திய புத்திரர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஈஸ்டர்ன் சைட் மக்கள். அந்த மக்களை பார்க்கிலும், இவ்வளவு ஞானம் உள்ள மக்களை பார்க்கிலும் சாலமோன் எப்படி இருந்தான்? பெரியவனாக இருந்தான். ஆனால் உங்களோடும் என்னோடும் இருக்கிறவர் அவனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஞானத்தை குறித்து பார்க்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் சொல்வேன். அதை இஸ்ரவேலர்கள் அதிக ஞானம் உள்ளவர்கள், பூமியில் இருக்கிறதுல யூதர்கள் ஞானம் உள்ளவர்கள். அவர்கள் உண்மையிலேயே ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்களானால் ஏன் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்? தங்களுக்கு வந்த மேசியாவை ஏன் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்? எழுதி கொடுத்த மேசியாவை ஏன் தெரிந்து கொள்ளாமல் போனார்கள்? வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் அவங்களுக்கு 2000 வருஷமா எழுதி கொடுத்தார். ஆனாலும் அவர்களுடைய ஞானம் எப்பேற்பட்டதாக இருந்தது? இன்னைய வரைக்கும் இஸ்ரவேலுடைய ஞானம் உலக பிரகாரமாக அதிதீதமாக இருக்கிறது. அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளும் இப்போ அவங்களை எதை வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம்? அதை வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம். நம்மளையே நம்ம மட்டுப்படுத்தி கொள்கிறோம். சில நேரங்கள்லாம் சொல்கிறோம், நான் யாரையும் மட்டுப்படுத்தவும் இல்லை, யாரையும் உயர்வாக சொல்லவும் இல்லை, நமக்கு கூட இருக்கிறவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நமக்கு கூட இருக்கிறவர் எப்பேற்பட்டவர்? வசனம் சொல்லுது, ரோமர் 16:27 வாசி. ரோமருக்கு நிருபம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசி. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு, தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் தான் ஞானத்தினுடைய, அவர் ஒருத்தர் தான் ஞானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மிச்சதெல்லாம் ஞானம் இல்லையானா எது ஞானம்னு நமக்கு தெரியணும். முதல்ல நம்ம எதை ஞானமா நினைக்கிறோம்? பொதுவாக நமக்கு நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம பசங்களை சொல்லும் போதே, அந்த பசங்களை பாரு, வெறும் தயிர் சாதம் சாப்பிட்டு எப்படி இருக்கு பாரு, நீயும் நல்லா முழுங்கிட்டு நல்லா தின்னுபிட்டு ஒரு 70 மார்க்குக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிற, அது வெறும் ஊறுகாயும் தயிர் சாதமும் சாம்பார் சாதமாக சாப்பிட்டு எப்படி ஞானமாக இருக்கு? இப்போ நம்ம மைண்ட்லேயே எது இருக்கு? அதான் ஞானம்னு இருக்குது. ஆனால் பைபிள் எதை ஞானம்னு சொல்லுது?
எது உண்மையிலேயே ஞானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வகையான ஞானம் இருக்குதான் பைபிளில். ஒன்று மனித ஞானம்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம்னு ஒன்று இருக்குது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:13 வாசிங்க. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல், மனித ஞானத்தோடு கூட பேசுறது. இன்னொன்று இதுக்கு பேர் தான் மனித ஞானம். இன்னைக்கு மனித ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலேயே பல பிரசங்கியார்களை விட அரசியல்வாதிகள் பயங்கர ஞானமாக இருக்கிறாங்க. எப்படி பேசணும்னு தெரியும், எப்படி பேசக்கூடாதுன்னு தெரியும், எங்கே பேசணும் தெரியும், எங்கே பேசக்கூடாதுன்னு தெரியும், எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியும். நீங்கள் பாருங்கள், சில ஆட்கள் பயங்கரமான செலிபிரிட்டியாக இருப்பான், மேடையில் பேச தெரியாது. சில ஆட்கள் பயங்கர டேலண்டாக இருப்பான், அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ண தெரியாது. ஆனால் இந்த மனித ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக பிரகாரமாக இருக்கிற எத்தனையோ பேர், நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், சேத்தின் வம்சத்தாருக்கும் காயின் வம்சத்தாருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. சேத்தின் வம்சத்தார் தேவனை தொழுது கொண்டார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காயின் வம்சத்தார் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த பூமியில் இருக்கிற மிக முக்கியமான காரியங்கள், பூமிக்கு அடியில் உள்ளது மேலே உள்ளது எல்லாத்தையும் அவன் தான் கண்டுபிடிப்பான். இரும்பு பித்தளை முதலானவைகளை அவன் தான் கண்டுபிடிப்பான். மியூசிக்கை அவன் தான் கண்டுபிடிப்பான். நாதஸ்வரத்தை அவன் தான் கண்டுபிடிப்பான். காயின் சந்ததியார் பைபிளில் இருக்கு. காயின் சந்ததியார் உலகத்தின் ஞானம், அதான் வசனம் சொல்லுது, மனித ஞானம். அதுக்கு கம்பேரபிளே கிடையாது, பயங்கரமாக இருக்கு, அவங்க பயங்கரமாக செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் இருக்குல்ல, மேபி நம்ம உலக பிரகாரமாய் குறைவாய் கூட இருக்கலாம். உலக பிரகாரமாய் நாம் அவரோடு அளவிடும் போது நாம் கொஞ்சம் குறைவாய் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் எப்படி தெரியுமா? வாசிங்க யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும். அப்ப 2 ஞானம் இருக்கு, ஒன்று மனித ஞானம், இன்னொன்று பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எந்த ஞானம் இருக்கு? இன்னைக்கு உலக பிரகாரமாய் நாம் கொஞ்சம் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை. நான் எப்பவும் சொல்வேன், பிள்ளைகளை எப்பவும் உலக பிள்ளைகளோட கம்பேர் பண்ணவே கூடாது. உலகத்தின் பிள்ளைகளோட கூட உங்க பிள்ளைகளை தயவு செய்து கம்பேர் பண்ணவே கூடாது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, உலக பிள்ளைகளை இப்படி மார்க் எடுக்கும் போது நீ ஏன் எடுக்கக்கூடாது? பைபிள் அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? உலகத்தின் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை பார்க்கல எப்படி தான் இருப்பாங்க? ஞானம் உள்ளவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா அவனுக்குரிய ஞானம் பூமிக்குரிய ஞானம், அழிகிற ஞானம். ஒரு நாள் அந்த ஞானம் இல்லாமல் போகும். சாலமோனுக்கு ஞானம் இருந்தது, அந்த ஞானம் பூமிக்குரியதாக இருந்த ஞானம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சாலமோன் பூமிக்குரியதில் என்னென்ன கண்டுபிடிச்சாருன்னு நம்மகிட்ட இல்லவே இல்லை. பாருங்க, என்ன பண்ணாருன்னே இல்லை. ஆனால் அவர் பரத்துக்குண்டான ஞானம்னு ஒன்று இருந்துச்சு, அது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. அது நீதிமொழிகளாக இருக்கட்டும், உன்னத பாட்டாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம எந்த ஞானத்தை அதிக ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளுக்கு எதை அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறோம்? நாம இந்த உலக ஞானத்தை தான் அதிகமாக சொல்கிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், உலக ஞானம் வேணான்னு சொல்லலை, பைத்தியமாக இருங்கன்னு சொல்லலை. ஆனால் உலக ஞானத்தோடு கூட தேவ ஞானத்தோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அதோட கேட்டகரியே வேற, கேட்டகரி லெவலே வேற. இப்போ மல்யுத்தம் பண்ணுறவனை கொண்டு வந்து கராத்தே போடுறவனோட, பாக்ஸிங் போடுறவனோட, கிரிக்கெட் விளையாடுறவனோட விட்டா எப்படி இருக்கும்? 2 வெவ்வேறு கேட்டகரி, 2 பெஸ்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வேற கேட்டகரி, அது வேற கேட்டகரி. நம்மளது பரத்துக்குரிய கேட்டகரி. அதை கொண்டு எதோட மிக்ஸ் பண்ணக்கூடாது, பூமியோட கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. பூமியில் நமக்கு சர்வை பண்ணுறதுக்கு என்ன ஞானம் வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த ஞானம் போதுமானதாக இருக்கிறது. அப்படியே ஒருவேளை நம்ம பிள்ளை மக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்வையில் இல்லைங்க, கொஞ்சமாவது ஞானமாக இருக்க வேண்டாமா, சமயோஜித புத்தியே இல்லைங்க, அப்படியும் சிலது இருக்கு. அப்படி இருக்குதா? அதுக்கும் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஒருவன் உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்துல கேட்க கடவன். அதுவும் யாக்கோபின் புஸ்தகத்தில் தான் இருக்குது, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில். ஒருவேளை குறைவா இருக்கும், சம்டைம்ஸ் இருக்கும், ஞானம் குறைவா இருக்கும். எல்லாரும் எல்லா ஞானத்திலும் என்னவா இருக்க முடியாது, ஞானமா இருக்க முடியாது. பாருங்க, ஒரு காலத்தில் கிரிக்கெட் ரொம்ப இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் கிரிக்கெட் பேட் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய அப்பாக்களுக்கு வந்து பையனை கிரிக்கெட் பிளேயர் ஆக்கணும்னு என்ன இருந்துச்சு, ஆசை வந்துச்சு. அப்புறம் இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்த பிறகு, மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் வந்த பிறகு எல்லாருக்கும் பையனை என்ன ஆக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆமாம், ஐடியில் கொண்டு வந்தோம், சாஃப்ட்வேரில் கொண்டு வந்தோம், எல்லாருக்கும் அதோட ஆசை வந்துருச்சு. அப்புறம் கொஞ்சம் பேர் அந்த மீடியாலாம் வந்த உடனே, விஸ்காம்லாம் வந்த உடனே எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு, மீடியாவில் கொண்டு வந்துடணும்னு ஆசை வந்துருச்சு. எல்லாருமே ஒரே விஷயத்தான் படிக்கணும்னு இல்லை, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு ஒன்று வச்சிருப்பாரு, அதில் அவனுக்கு ஞானத்தை கொடுத்துருப்பாரு. அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்தணும் தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம ஒன்று முடிவு பண்ணி வச்சுருப்போம். அதுவும் சில அப்பா அம்மாங்களுக்கு சில கனவு இருக்கும், நான் தான் இன்ஜினியர் ஆக முடியல, நீயாவது ஆகு. இது மாதிரி அபத்தம் உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு?
நம்மகிட்ட என்ன இருக்கோ அது அவங்ககிட்ட வரும். சரி, அப்படியே அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவனுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும்ல. கர்த்தர் அவனுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன ஞானம் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எந்த டப்பாவையும் காலியா அனுப்பவே இல்லை. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. ஏதாவது ஒன்று வச்சிருப்பாரு. எவனையும் மூளை இல்லாமல் கர்த்தர் என்ன செய்யல, படைக்கவே இல்லை. என்ன அந்த மூளையை யூஸ் பண்றதுல தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குதே ஒழிய, மற்றபடி கர்த்தர் அத்தனை பேரையும் ஞானத்தோடு தான் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த உலக ஞானத்துக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட எதுக்கு கொடுக்கணும் தெரியுமா? தேவனை பற்றின ஞானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு உலகம் கடைசி காலத்தில் இருக்கிறதுனால அறிவை சார்ந்து இருக்கிறது. கடைசி காலத்தில் அறிவு பெருகி போகும் அப்படின்னு இந்த அறிவை சார்ந்து இருக்கிறதுனால இந்த ஆவிக்குரிய பெற்றோரும் ஆவிக்குரிய பிள்ளைகளை கடைசி காலத்தில் இந்த அறிவு ஓட்டத்துக்குள்ள ஓட விடுறாங்க. இல்லைனா நீ நடுத்தரில் நிற்ப, இல்லைனா நீ பிச்சை எடுப்ப, மூட்டை தூக்கி தான் சுமக்கணும், நாசமா போயிடுவ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. படிக்காதவன்லாம் நாசமா தான் போகணும்னு உலகத்தில் அவனுக்கு வேற ஏதாவது ஒன்று ஆண்டவர் வச்சிருப்பாரு. நல்லா படிக்கிறவன் படிக்கட்டும், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், இல்லைன்னு சொல்லலை. அத்தனை பேரையும் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? குதிரையையும் கழுதையையும் நாயையும் பூனையும் ஒன்னா சேர்த்து ஒரே ட்ராக்ல ஓட விடுற மாதிரி இருக்குது. எல்லாம் ஒன்னா ஓடு. குதிரைக்கு ஓடுறதுக்கு அந்த ட்ராக் ஓகே, அந்த ட்ராக் எப்படி நாய்க்கு ஒத்து போகும், அந்த ட்ராக் எப்படி பூனைக்கு ஒத்து போகும்? அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கிறோம். ஆனா இந்த உலக பிரகாரமா ஞானத்துக்கு நீங்க போராடுறீங்களே, ஆனால் கர்த்தர் நம்மை தான் விசேஷமாய் படைத்தார்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஞானம் பரத்துக்குண்டான ஞானமாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைக்கு எந்த ஞானம் வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் இன்னும் சொல்வேன், பரத்துக்குரிய ஞானத்தை விட பூமிக்குரிய ஞானம் பார்ப்பதற்கு மேன்மையாக இருக்கும், புரோஜனமாய் கூட இருக்கும், காம்படிட்டிவ்க்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். எல்லாரோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஞானம் ஒருத்தனுக்கு வந்துட்டா எவனையும் கொண்டு போய் கர்த்தர் மேலே உட்கார வைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிலருக்கு இல்லைங்க, நம்ம போட்டு ப்ரெஷர் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? அவங்ககிட்ட இல்லை, அவ்வளோதான் கெப்பாசிட்டி, அவ்வளோதான். கவனிங்க, நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்த ஞானத்தை வைத்திருக்கிறார். எந்த ஞானம்? நான் சொல்லுவேன், நான் விசுவாசிக்கிறேன், சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கொடுத்துக்கிறார். நீ உலகத்தை ஜெயிக்கிறதுக்காக ஞானம் வேணாம்ப்பா. நீ உலகத்தை எவ்வளவு ஜெயிச்சாலும் உலகம் அதை விட பெருசு. நீ அந்த உலகத்தோடு அவன் உலகத்தான் சொல்கிறான், அவன் போராடட்டும், அவன் போராடணும். ஏன்னா அவனுக்கு வேற வழி கிடையாது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லுவான், இன்ஸ்பிரேஷன் ஸ்பீக்ஸ்ன்னு சொல்லுவான், இருக்கட்டும், அவங்க எல்லாம் பண்ணட்டும். உனக்கும் எனக்கும் தேவை மோட்டிவேஷனல் எதில் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி. வானத்துக்குரிய ஞானம், பரத்துக்குரிய ஞானம் உனக்கு எனக்கும் வரணும். இந்த ஞானம் பரத்திலிருந்து வந்ததாக இருக்கணும். தேவனை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே பெரிய ஞானம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு இயேசுவை தெரியலனா என்ன ஆகும்? எடுத்துங்க, யூதனை எடுத்துக்கங்க. இன்னைக்கு உலகமே அவனுக்கு தெரியுது. அவனுக்கு அப்படியே அவன் நாட்டை சுற்றி முழு பாதுகாப்பு வச்சிருக்கானாமா, இரும்பு டூம் போட்டு எல்லாம் வச்சிருக்கிறானாமா, கொரோனாவில் செத்து போயிட்டான். நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு ஆபத்து இருக்கத்தான் செய்யும். உலக ஞானம் எப்பவுமே சொல்றேன், ஒரு லிமிட். தேவனுடைய ஞானம் மட்டும்தான் அன்லிமிட்டெட். கர்த்தருடைய ஞானம் அன்லிமிட்டட். அதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நமக்கு எதுக்கு ஞானத்தை கேட்குறோம்? உலக பிரகாரமா. நான் இன்னும் கொஞ்சம் விலாவரியாக சொல்கிறேன். எதுக்கு உலக பிரகாரமாக ஞானத்தை கேட்குறோம்? ஒன்று புகழ் அடையிறதுக்கு, இல்லை பணம் அடையிறதுக்கு, இல்லை எதிர்காலத்தில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. அதானே சொல்கிறோம். இதானே இந்த உலக ஞானம், இதானே நான் சொல்கிறேன். நீங்கள் தேவன் ஞானத்தை கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு உலக ஞானத்தையும் கர்த்தர் கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. தேவன் ஞானத்தை கேளுங்க. நீங்கள் எதெல்லாம் இங்கே எதிர்பார்க்குறீங்களோ தேவன் ஞானத்தை வைத்து கர்த்தர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பைபிளில் படித்தவங்க நிறைய பேர் மேலே வந்திருக்கிறாங்க, குறைவா சொல்லலை. தானியேல் பயங்கரமான படிப்பாளி, மோசே பயங்கரமான படிப்பாளி, பவுல் சிறந்த படிப்பாளி இருக்கு, பைபிளில் இருக்கு. எஸ்ரா நல்ல படிப்பாளி, லூக்கா நல்ல படிப்பாளி, மத்தேயு டாக்ஸ் கலெக்டர். யாரும் படிக்காதவங்கல்ல, அதுக்கு ஈக்குவலா படிக்காதவர்களையும் கர்த்தர் மேலே கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய பார்வையில் படித்தவன் படிக்காதவங்கிற பாகுபாடே கிடையாது. யாக்கோபு ஆடு மேய்க்கிறவர். ஒரு பக்கத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டா யாக்கோபு ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பேதுருவும் யோவானும் மீன் பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தர் எந்த ஞானத்தை ஃபோக்கஸ் பண்றாருன்னு பார்க்குறேன். இப்போ யோசித்து பாருங்க, நல்ல சம்பாத்தியம் படித்தவனுக்கு தேவ ஞானம் இல்லை, கர்த்தர் தான் தெய்வம்னு அவனுக்கு தெரியல, பணம் தான் முக்கியம் நினச்சி போயிட்டான். ஆனால் படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டுன்னு பேதுரு சொல்றாரு. அவருக்கு யார் மேசியான்னு தெரியுது, பின்னாடியே வந்துட்டார். இப்போ எந்த ஞானம் நமக்கு தேவை? எல்லாத்தையும் படித்து சம்பாரிச்சு முடிச்சு 65 வயசுக்கு மேலே இப்போ தாங்க நான் இயேசுவை பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் எனக்கு இயேசுவை வந்து இப்பயாவது வந்ததே சோத்திரம். ஆனால் இதுவே 25 வந்திருந்தா அடுத்த 40 வருஷம் அநேகரை கர்த்தருக்கு உட்படுத்தி இருக்க முடியும், கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கும் சொல்றேன், நம்ம சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இவங்களும் உலக ஞானத்தோட தான் காம்படிட் பண்ணிட்டே இருக்காங்க, போட்டி போடுறாங்க. ஒரு காலத்தில் சர்ச்சு எங்கேயோ அது பக்கத்தில் வீடு தேடி வருவாங்க எல்லாரும். ஏன்னா they are giving importance to the spirituality. சர்ச்சுக்கு பக்கமாக இருக்குங்க, ஆராதனைக்கு போகிறதுக்கு எப்படி இருக்கு, ஈஸியாக இருக்கு. இப்போ ஸ்கூல் எங்கேயோ அதுக்கு பக்கத்தில் போகிறான்.
நான் சொல்றது உண்மை. சர்ச்சு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடணும். இப்போ நீ எந்த ஞானத்தை விரும்புகிறப்போ, எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? படிக்காட்டி நாளைக்கு எப்படிங்க? சொல்கிறவன் யார் தெரியுமா? படிக்காமல் முன்னேறின ஒருத்தன் சொல்கிறான் என்கிட்ட. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால உயர்த்தப்பட்டவன். அவன் சொல்கிறான், படிக்காட்டி நாளைக்கு என்னங்க? உன் பிள்ளை படிக்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் படிக்காமையே கர்த்தர் உன்னை மேலே கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. அப்போ உயர்வுக்கு படிப்பு மட்டும் காரணம் அல்ல, இயேசுதான் காரணம். எவனையும் பிரகாசிக்க கர்த்தரால் முடியும். யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்கிறேன், நல்லா படிங்க, உங்களை வேணான்னு சொல்லலை. ஒருவேளை வரலையா, சரி வாப்பா, நீ காலி பெருகாய டப்பாவாக இருக்கிற, உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அது ஒரு கிருபை தெரியுமா? நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னா கர்த்தர் இருப்பார். சில நேரத்தில் நம்ம எதையாவது கையில் வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இதை வச்சு மேலே வந்துடலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ மேலே வா. நம்ம என்ன பார்த்து சொல்லுவார், பாவம் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, செவள பிள்ளையா இருக்குது, தோல் மேலே தூக்கி போட்டு ஆண்டவர். சில ஆடை பாருங்கள், நல்லா நடக்கிற ஆட்டெல்லாம் நடக்க விட்டுருவார் மெய்ப்பன். சில ஆடு கொஞ்சம் மெதுவாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவார், தூக்கி தோல் மேலே தூக்கி போட்டு வருவார். சரி வா, இதுக்கு நடக்க முடியல. அந்த மாதிரி நம்மளால் நடக்க முடியாத ஆடு. ஒருவேளை நீ நடக்க முடியாத ஆடாக இருந்தாலும் கவலைப்படாதே, ஒரு மெய்ப்பன் தோளின் மேல் போட்டு உன்னை கொண்டு வருவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் நினைச்ச இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்த்துருவார். அல்லேலூயா. யார் கண்களுக்கு முன்பாக தாழ விடவே மாட்டார். இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டதுனால தாழ்ந்து போயிட்ட, நீ நாசமாக போயிட்டேன்னு உன்னை சொல்லவே விடவே மாட்டார் ஆண்டவர். ஒருவேளை உனக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு மேலே கொண்டு வருவார், கொண்டு வந்து மேலே உட்கார வச்சிருவார் ஆண்டவர். அல்லேலூயா. முதலாவது, சாலமோன் ஞானத்தை பார்க்கிலும் பெரிய ஞானம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், அவர் நம்ம கூட இருக்கிறார். கவலையே பட வேண்டாம். சில நேரங்களிலே நம்மளால படிச்சா கூட அப்படி ஒரு பதில் சொல்ல முடியாது, அப்படி ஒரு பதில் சொல்ல வைப்பார் ஆண்டவர். அந்த மாதிரி தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம போய் எந்த ஒரு புக்கையும் ஃபிலாசபியோ பிஹெச்டியோ முடிச்சுட்டுலாம் வந்திருக்க மாட்டோம். ஒரு தடவை திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சு, இப்ரேய மொழியும் கிரேக்க மொழியும் ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க, போய் கற்றுக்கலான்னு சொல்லி. அப்போ ஃப்ரீயாக இருந்த வேலை இல்லை. சரின்னு போன உடனே அந்த பிரின்சிபல் கேட்டார், இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. போன உடனே வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் பேசிக்கலி புட்சர்ன்னு சொன்னேன். அவர் சாதாரணமாக ஒரு கறிக்கடையிலாம் வேலை செய்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் கேட்டார், வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த புட்சர் அண்ட் த பைபிள்? கறிக்கடைக்கும் எபிரேய மொழிக்கு நீ என்ன படிக்க போகிற, இப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்டார். திடீர்னு ஆவியானவர் அங்கே ஒரு பதில் சொல்கிறார் பாருங்க, த கனெக்ஷன் பிட்வீன் த ஃபிஷர்மேன் அண்ட் த பைபிள் அப்படின்னு. மீன்காரனுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்மந்தமோ அதே சம்மந்தம் தான் கறிக்கடைக்காரனுக்கும் பைபிளுக்கும். அடுத்த வார்த்தை அந்த பிரின்சிபல் சொன்னார், நீ ஜாயின் பண்ணிக்கப்பான்னு சொன்னார். இதுக்கு தேவை படிப்பல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் ஞானம் உள்ளவர். எந்த இடத்துல என்ன பேசணுங்கிறது அதான் வசனம் சொல்லுதில்ல, நீங்கள் பேசுவது என்னதென்று கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் யார் கொடுப்பா? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது படிங்க, எவ்வளோ வருமோ அவ்வளோ படிங்க. வராததை பிடிச்சி என்ன செய்ய முடியாது. மாமரத்தை வைக்கிறோம், 10 காய் தான் வருது, டெய்லி குச்சி எடுத்து அடிக்க முடியுமா? ஒரு 20 காய் கொடு, 15ஆவது கொடு. உன்னை கஷ்டப்பட்டு நட்டு இருக்கேன், தண்ணி ஊற்றிருக்கேன், 18 மாதம் நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதால் என்ன முடியுமோ அதான் கொடுக்கும். நம்மளையும் அந்த ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். நம்மளால் என்ன முடியுமோ அதை அவர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். திருப்பியும் சொல்கிறேன், நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, நீ எல்லாம் படிக்காத, அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒன்று கொடுத்துருக்கிறார். எதில் கர்த்தர் கொண்டு வரணுமோ அதில் கொண்டு வருவார், அதில் ஞானம் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கறதுல அது இருக்காது, கர்த்தர் கொடுக்குறதுல அதில் இருக்கும். அல்லேலூயா. 2வது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். எதில் சாலமோன் பெரியவன்? வாசிங்க, லூக்கா 12:27 வாசி. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உடுத்தி இருந்ததில்லை. சாலமோன் முதலாய். சாலமோனை எதுக்கு கம்பேர் பண்றாரு ஆண்டவர்? ட்ரெஸ்ஸிங்க்கு கம்பேர் பண்றாரு. ட்ரெஸ்ஸிங் பண்றதுல சாலமோன் பயங்கரமான ஆளு. நீங்க அப்புறமா 1 ராஜாக்கள் புத்தகம்லாம் போய் படிச்சு பாருங்க, அவருடைய ட்ரெஸ்ஸிங்கே தனியா இருக்கும். அவருடைய அதாவது சாலமோன் ஞானத்தில் இருந்தாருன்னா வெறும் தேவ ஞானத்தில் மட்டும் இல்லை, உலக ஞானத்திலும் இருந்தார். அந்த உலக ஞானத்தை கேட்க தான் ஸ்ரீவாதேச ராஜஸ்திரி என்ன செஞ்சாங்க, கடந்து வந்தாங்க. அவங்க மட்டும் வரல, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவுட் ஆஃப் த சிலபஸ், பைபிளை தவிர்த்து சில புக்கில் சாலமோனுடைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமாய் அவர் என்னென்ன விதத்தில் செஞ்சார் அப்படிங்கிறத, கட்டடக்கலையாக இருக்கட்டும். பைபிள்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தேவாலயம் கட்டியிருப்பார், அவருடைய சாலமோன் மண்டபம் கட்டியிருப்பார், அரண்மனை கட்டியிருப்பார். ஒவ்வொன்றும் எப்படி எப்படி கட்டினார்னா அது மட்டும்தான் விளக்கமாக இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒவ்வொன்றத்துலேயும் அவருக்கு ஞானம் ஜாஸ்தி. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங்லேயே அவருக்கு என்ன இருக்குது, ஞானம் இருக்குது. சில ஆட்கள் இன்றைக்கும் ட்ரெஸ் பண்ணுறது ரொம்ப என்ன பண்ணுவாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. சில ஆட்களுக்கு அதை பற்றி எதுவுமே கவலையே இருக்காது, அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். நான் சொல்கிறது ஆடம்பரமாக பண்ணுறது இல்லை, அழகாக பண்ணுறது. என்ன இருக்கோ அதை என்ன செய்வாங்க, நீட்டாக. அது என்ன கேட்டால் அதுக்கும் ஒரு தனியாக என்ன வேணும், ஞானம் வேணும். பயங்கர அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டு அதெல்லாம்
இந்த ஆப்பிளோடைய சிஇஓ ஒருத்தர் இருந்தார், செத்து போயிட்டார். அவர் பேர் ஸ்டீவ் ஜாப், இல்லை ஸ்டீவ் ஜாப் இறந்துட்டார். நீங்கள் ஸ்டீவ் ஜாபை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு, ஆல்வேஸ் ஒரே ட்ரெஸ். ஆனால் அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு 25 செட்டு இருக்கும், ஆனால் ஒரே கலர். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதே கலரில் ட்ரெஸ் போடுறீங்க? ஒரு மாதிரி பிளாக்ல போட்டிருப்பாரு அவர். ஏன் போட்டிங்கன்னு கேட்டபோது ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார், இந்த காலங்காத்தால் எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இன்றைக்கி என்ன போடலாம், எதோட எதை மேட்சிங்காக போடலான்னு, இது என்னை டார்ச்சர் பண்ணுது, டெய்லி டென்ஷனாக இருக்குது. யார் சொல்கிறது? ஆப்பிளோடைய ஆள் சொல்கிறாரு, அதை கண்டுபிடிச்சவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர் சொல்கிறாரு, இந்த ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், நார்மலாக டெய்லி போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடு எனக்கு, இதை நான் டெய்லி போடுவேன், இதான் என்னோட ட்ரெஸ் கோட், அவ்வளோதான். நிறைய பேர் இப்போ அப்படி இருக்கிறாங்களாமா. ஏன்னா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய கலை. எதுக்கு சொல்கிறேன், இந்த ட்ரெஸ்ஸிங் உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோனிலும் அவர் உண்டாக்கின ஒரு கலர் ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல பூக்களுக்கெல்லாம், உண்மையிலேயே அந்த மாதிரி கலர் காம்பினேஷனை வேறு யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் நேச்சரை எடுத்து பாருங்கள், இயற்கையை, ஆண்டவர் உண்டாக்கின அந்த கலர் காம்பினேஷன்ஸ் அத்தனையுமே நீங்கள் நேராக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் அது கர்த்தர் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒரு பச்சையிலேயே எத்தனை பச்சை இருக்குது. மலைக்கு மேலே போய் நின்று பார்த்தோம்னா, அப்படி பார்த்தோம்னா ஒரு பச்சை தான், ஆனால் ஒரு 10 வகையான பச்சை இருக்குது. லைட் பச்சை, டார்க், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக படைச்சிருக்கிறார். ஆனால் இந்த சாலமோனுடைய வஸ்திரத்தை பார்க்கிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? வாசிங்க, எசேக்கியேல் 16:8 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது, அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. என் வஸ்திரத்தை உன்மேல். போதும். சாலமோனுடைய வஸ்திரத்துக்கும் இந்த வஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சாலமோனுடைய வஸ்திரம் அழகா இருக்கும், சாலமோனுடைய வஸ்திரம் கவர்ச்சியா இருக்கும், பார்க்கிறவங்க பிரமிக்கிறதக்கதாக இருக்கும். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இவருடைய வஸ்திரம் எப்படி தெரியுமா? இவர் வஸ்திரம் அழகா இருந்துச்சு, பிரமிக்கத்தக்கதாக இருந்துச்சு, எதுவும் இல்லை, அந்த வஸ்திரம் என்னை காப்பாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். சாலமோனுடைய வஸ்திரம் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லது அவனுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு, நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு. ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் வஸ்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா? என் நிர்வாணத்தை மறைப்பதற்கு. கீழே இருக்கும், நான் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்குன்னு இருக்கும் அந்த வசனத்தில். உன் நிர்வாணத்தை நான் மூடினேன், இதான் கர்த்தருடைய வஸ்திரம். சாலமோனிலும் பெரிய வஸ்திரம், சாலமோனிலும் பெரியவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் போட்டது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுப்பா, அது மாற்றி ஆகணும். ஒரு நாளைக்கு ஒன்று மாற்றணும், இல்லை 2 நாளைக்கு ஒன்று போடலாம், மாற்றணும். ஆனால் அவனை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய வஸ்திரம் எப்படி தெரியுமா? அது அழகாக இருந்துச்சு, சுத்தமாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் ரெண்டாவது. அந்த வஸ்திரம் தான் என்னை காப்பாற்றினது, என் நிர்வாணத்தை மூடியது, என் பாவத்தை மூடியது. நாம் ஆண்டவர் படைக்கும் போது மனுஷன் நிர்வாணமாக இருந்தான், நிர்வாணமாக இல்லை மனுஷன். அவனை ஒரு மகிமை மூடி இருந்தது. அந்த மகிமை அவன் நிர்வாணத்தை வெளியே தெரியாதபடி மூடி இருந்துச்சு. த பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ். அந்த மகிமை தான் பழம் சாப்பிட்டோன்னு போச்சு, நிர்வாணம் வந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி தன் வஸ்திரத்தை அந்த இடத்துல இழக்கிறார். அவருடைய வஸ்திரத்தை எடுத்து அவர்கள் சீட்டு போட்டார்கள். இயேசு வஸ்திரம் இல்லாதவராக இருக்கிறார். அந்த வஸ்திரம் இப்பொழுது மனுஷன் கைக்கு வந்துருச்சு, என் கைக்கு வந்துருச்சு. அந்த வஸ்திரம் என்னை மூடக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் அவனுக்கு வஸ்திரத்தை வாங்கிட்டான், இவரோ எனக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டார். என் மேல் அவர் வஸ்திரத்தை மூடிட்டாரு. இந்த வஸ்திரம் தான் இன்னைக்கு என்ன கொண்டு போய் பரலோகத்தில் நிற்க வைக்கிற வஸ்திரமா இருக்குது. நீதியின் வஸ்திரம்னு பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷத்தில். அந்த வஸ்திரத்தை கர்த்தர் உன் கையிலையும் என் கையிலையும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் வெளியே என்ன போட்டிருக்கீங்கன்றதே முக்கியமே கிடையாது. எவ்வளவு அழகாக வேணால் போடுங்க, இதை விட அழகாக இன்னொருத்தர் போட்டுருவாங்க. எவ்வளவு நீங்கள் டிசைனர் சாரீஸ்ன்னு சொல்கிறான், கடைக்கு போனால் அது ஒன்று தாங்க வரும், இந்த மாதிரி 2 தாங்க வரும், இந்த மாதிரி வேற கிடையவே கிடையாதும்பா. அது ரொம்ப விலை கூடையாமா. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வேற கிடையவே கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது. இன்னொரு இதோ யூகேல ஒரு கடை இருக்குதாமா, ஒரு கோட் தைப்பாங்களாமா. அந்த கோட் எத்தனையோ 1000, ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு மட்டும்தான் தைச்சு கொடுப்பாங்க, அதில் உங்கள் பேரை போட்டு தான் கொடுப்பாங்களாமா. அப்படி இருக்காமா கோட்டெல்லாம். நீ என்ன வேணா உலகத்தில் இருக்கிறத போட்டு பாருங்க, எவ்வளவு அழகாக வேணா ட்ரெஸ் பண்ணி பாருங்க, ஆனால் இது எதுவுமே உங்களை திருப்திப்படுத்தாது. என்னைக்கு தேவனுடைய வஸ்திரமாகிய ரட்சிப்பு உங்க மேலேயும் என் மேலேயும் வந்துச்சோ, அன்னைக்கு இந்த வஸ்திரத்தின் மேலே இருக்கிற எல்லா ஆசையும் போயிடும். அந்த மேலான வஸ்திரம் ஒன்று நம்மை மூடிக்கொள்ளும். அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரோட ரொம்ப நெருங்க 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 இந்த வஸ்திரத்தின் மேலே உள்ள ஆசையெல்லாம் போக தொடங்கிடும். சிலர் கட்டாயமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு வந்துடுறாங்க. கட்டாயமாக ஒயிட் அண்ட் ஒயிட், நாங்கள் எங்கள் சபையில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுறாங்க, நாங்களும் போடுறோம். சிலர் 1ஆம் தேதி ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க கம்யூனியன் எடுக்கிறதுக்கு. நான் அதை சொல்லலை, அந்த கட்டாய ஒயிட் அண்ட் ஒயிட் இல்லை. உன்னை அறியாமலேயே உங்களுக்குள்ள வஸ்திரத்தை பற்றினதான அந்த ஆசை
போயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த மேலான வஸ்திரம் அல்ல, இதை எதை போட்டாலும் கவலை இல்லைங்க. இது என்ன கலர், ஏதோ ஒன்று டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். எந்த கலரோ ஒன்று போட்டு போகிறோம், டீசெண்டாக இருக்குது. லக்ஸுரியா இல்லை, நான் சொல்கிறது டீசெண்டாக இருக்குது. ஆனால் இந்த வஸ்திரத்தின் மேல் உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்காது. உங்களுடைய ஆசை முழுக்க முழுக்க உள்ளே மூடி இருக்கிற மகிமையின் வஸ்திரத்து மேலே இருக்கும். நீ பாவம் செஞ்ச உடனே அந்த வஸ்திரம் கொஞ்சம் விலகி உன் நிர்வாணம் தெரியும் பாருங்க, உனக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். ஐயோ நான் என்ன செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். உன்னை அறியாமலேயே ஏதோ தேவனை விட்டு தூரம் போன மாதிரி இருக்கும். ஆதாம் ஓடி போய் ஒளிஞ்சா மாதிரி இருக்கும். நீங்கள் ஓடி வந்து திருப்பி என்ன பண்ணுவீங்க, அந்த பாவத்தை திருப்பி அறிக்கை இட்டு தேவனோடு கூட ஒப்புரவானாதான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த சமாதானம் வரும். அது வரணும். ஒருவேளை நீங்கள் அப்படி தேவனை விட்டு தூரம் போன பிறகு ஐயோ இப்படியே தான் இருக்குது, பேசாமல் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட், சில ஆட்கள்லாம் இருக்கான், இதுலேருந்து ஆல்டர்னேட் கொஞ்ச நேரம் போய் ஏதாவது டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போம், இல்லை கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது பாவம் செய்யணும்னு போயிட்டானா அதுக்கப்புறம் தேவனுக்கு அவனுக்கு இருக்கிற அந்த தொடர்பு என்னவாயிடும், துண்டிக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு தன்னுடைய பாவம் நிர்வாணமாக இருக்குன்னு அவனுக்கு தெரியாமே போயிடும். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன கேப் வந்தோன்னே உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு ஒன்று வரும். ஐயோ நான் என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறேன்னு. உடனே நீ அந்த என்ன பண்ணிடணும், அந்த கேப்பை சரி பண்ணணும். அதுதான் உன் நிர்வாணத்தை மூடுறது. திருப்பி அந்த மகிமை வந்து மூடிடும். நீ மேலே போட்டிருக்கிறதில்ல, உள்ளே போட்டிருக்கிற வஸ்திரம், அதை உணரணும். அந்த வஸ்திரம் தேவனுடையது, அது தேவன் கொடுத்தது. அந்த வஸ்திரத்துக்கு ஈக்குவலான வஸ்திரம் உலகத்தில் வேற கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் கூட விலகக்கூடாது, கொஞ்சம் கூட நம்மளுடைய நிர்வாணம் வெளியே தெரியக்கூடாது. முழுவதுமாய் உன்னை அந்த வஸ்திரம் மாற்றும். அந்த வஸ்திரம் தான் அவர் சொல்றாரு, என் வஸ்திரத்தை நான் உண்மையில் போட்டேன், நீ நிர்வாணமாக இருந்தாய், என் வஸ்திரத்தை உண்மையில் போட்டேன். அதான் இயேசு சிலுவையில் போட்டது. எடுத்து தன்னுடைய வஸ்திரத்தை நம்ம மேலே போட்டாரு. இப்போ இயேசு வஸ்திரம் இல்லாதவராக இருந்தால் மீண்டும் அவர் மகிமையின் வஸ்திரத்துக்கு அவர் வந்துட்டாரு. இப்போ நம்மையும் அதே மகிமையின் வஸ்திரத்தை கொண்டாந்துட்டாரு. இப்போ சாலமோனிலும் வஸ்திரத்தில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மையும் அதே வஸ்திரத்தை போட்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வாசிங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்திலும் பெரியவர். இந்த தேவாலயத்தில் எது பெருசு, கட்டினதுல எது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாலமோனுடைய தேவாலயம் உண்மையிலேயே பயங்கரமான தேவாலயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மேப்பு. அதன் அடிப்படையில் தான் 2வது தேவாலயம் செருபாபேல் ஆலயம் கட்டப்பட்டது. அதிலும் சாலமோனுடைய ஆலயத்துக்கு தாவீது எல்லாத்தையும் என்ன பண்ண வச்சாரு, சவதரித்து வைத்தார், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சார். அதை பார்க்கிலும் சாலமோனும் ரொம்ப விசேஷமாக தி பெஸ்ட்டை எங்கெங்க தீருராஜா கிட்ட இருந்து வாங்குவார், எங்கெங்கிருந்து வாங்கணுமோ வாங்கி நீட்டாக பண்ணி பக்காவா ஆண்டவரே அந்த தேவாலயத்தின் மேலே என்ன சொல்றாருன்னா, என்றென்றும் என்னுடைய கண்கள் இங்கே கவனித்தவைகளுமாக என் செவிகள் கேட்டவைகளுமாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ அந்த தேவாலயம் உண்மையிலேயே ரொம்ப பெருசு. அந்த தேவாலயத்தை கொள்ளையிட தான் நேபுகாத்நேச்சார் வந்தார். அதுதான் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த தேவாலயத்தின் மாடலில் தான் 2வது தேவாலயம் செருபாபேல் ஆலயம் கட்டப்பட்டது. ஸோ இதெல்லாம் உண்மை. ஆனால் இயேசு சொல்றாரு, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், சாலமோனிலும் பெரியவர், சாலமோனுடைய ஞானத்திலும் பெரியவர், சாலமோனுடைய வஸ்திரத்திலும் மேலான வஸ்திரத்தை கொண்டவர். இப்போ சாலமோனுடைய தேவாலயத்திலும் மேலான தேவாலயம் உடையவர். இவர்கிட்ட என்ன ஆலயம் இருக்குது, அதான் வசனம் சொல்லுது, இந்த சாலமோனுடைய ஆலயமானது இடிக்கப்பட்டு போய்விட்டது. சாலமோன் ஆலயம் இன்னைக்கு இல்லை, பூமியில இல்லை, முழுவதுமாக ஆயிடுச்சு. எவ்வளவு ஞானமாக கட்டினதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, பிரமிடு பாருங்க, எவ்வளவு பூமி எதிர்ச்சி என்னென்னமோ உலகத்தில் வந்திருக்குது, எல்லாத்தையும் அது எப்படி நிற்குது, தாங்கி நிற்கிது. அப்படின்னா எவ்வளோ ஞானமாக கட்டியிருப்பாங்க. அந்த பிரமிடை பற்றினதான நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. அதை படிக்கும் போதெல்லாம் நிறைய பேருடைய வார்த்தை என்னென்னா, இது வந்து எகிப்தியர்கள் கட்டினதாக இருக்க வாய்ப்பில்லை, அதுக்கு ஏனோக்கு கட்டியிருக்கிறாரு, இவர் கட்டியிருக்க, இப்படி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. யார் கட்டினாங்க நமக்கு தெரியாது, ஆனால் அதன் அடிப்படையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்பா. சில கட்டிடங்கள் அப்படி உலகத்தில் எப்படி இருக்குது, ஞானமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல ஞானமாக கட்டப்பட்ட கட்டடங்கள் எத்தனையோ இருக்குது. இப்போ சைனா வால் இருக்குது, எத்தனையோ கட்டடங்கள் ஞானமாக கட்டப்பட்டுச்சு. ஆனால் சாலமோனுடைய தேவாலயம் இந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது, பிரமிடு மாதிரி கிடையாது, சைனா வால் மாதிரி கிடையாது. ஆனால் சாலமோன் தேவாலயம் ஸ்பிரிச்சுவலி கட்டப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கட்டடம். இன்றைக்கும் அந்த ஆலயம் இருந்த இடம் தான் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். இன்றைக்கும் 3ஆம் உலக யுத்தம் வரும்னா அங்கேருந்து தான் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸாக சாலமோன் தேவாலயம் கட்டின இடம் பார்க்கப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர். இவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு, அவன் கட்டின ஆலயத்தை விட பெரிய ஆலயம் ஒன்றை கர்த்தர் கட்டியிருக்கிறார், ஆண்டவர் கட்டியிருக்கிறார். வாசிங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களோ. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கும் இயேசு உண்டாக்கி இருக்கிற ஆலயத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது.
சாலமோன் கட்டின ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது. ஷெக்கினா மகிமை மூடியது, ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு நிறுந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியே மூடி இருக்கு. இங்கே நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யும்படி வச்சிருக்கு. நம்முடைய ஆலயம், நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்களும் நானும் சாலமோன் ஆலயத்தை விட மேலான ஆலயம். நான் சொல்கிறது கட்டடத்தை அல்ல, நம்மை சொல்கிறேன். நாம் எப்படிப்பட்டவங்களாம்? சாலமோன் கட்டின தேவாலயத்தை விட மேலான தேவாலயம் நம்ம ஆலயம். ஏன்னா அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, இந்த ஆலயம் இடிக்கப்படாது, எடுக்கப்படும். இந்த ஆலயத்தை யாரும் அழிக்கவே முடியாது. அந்த ஆலயத்தில் மகிமை இறங்கும் போயிடும், இறங்கும் ஏறிடும். ஆனால் இந்த ஆலயத்தில் தேவன் வந்து தங்கி தாபரித்து வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம். இயேசு உண்டாக்கின ஒரு ஆலயம். எப்படி இருக்கிறோம் பாருங்க. இந்த ஆலயம் ஜீவனுள்ள ஆலயம். அந்த ஆலயம் கற்களால் செய்யப்பட்டது, இந்த ஆலயம் பரிசுத்த ஆவியினாலே செய்யப்பட்டது. இந்த ஆலயம் மறுரூபமாகும். அந்த ஆலயம் ஒரு தடவை இடித்து இன்னொரு தடவை சிறுபாபையில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் ஒரே தடவை மறுரூபமாகி பரலோக ராஜ்யத்திலே காணப்படும். அல்லேலூயா. எனக்கு இந்த செய்தியை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்தினார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோவான் 12:20 வாசிங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரான் ஆகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. ஏன் இப்படி சொல்றாரு? ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னா என்ன பதில் சொல்லணும்? ஐயா, உங்களை பார்க்க கிரேக்கர்கள் சிலர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும்? வான்னு சொல்லணும். இப்ப நேரம் இல்லைன்னு சொல்லணும். ஏதாவது ஒன்று தானே சொல்லணும். கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் அறிவித்த உடனே அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. ஏன் திடீர்னு இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டது யூதர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு. இவர்தான் உடன்படிக்கை பெட்டி, இவர்தான் ஆசாரிப்பு கூடாரம், இவர்தான் தேவனுடைய ஆலயத்தினுடைய மாடல். இப்போ இயேசு இடிக்கப்பட போகிறார். இடிக்கப்பட போகும்போது இவரை யார் வந்து காண விரும்புகிறார்கள்? இவர்கள் இவரை சாகடிக்க விரும்புகிறார்கள். புறஜாதியார் இவரை காண விரும்புகிறார்கள். இதோடைய அர்த்தம் என்னன்னா, யூதர்கள் கையிலிருந்து ஆலயம் புறஜாதியார் கைக்கு போகிற நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. என்னை கொண்டு போய் இப்போ எங்க ஒப்படைக்க போறாங்க? புறஜாதியார் கையில் ஒப்படைக்க போறாங்க. என்னை ஒப்படைச்சு ரோமர்கள் அடிச்சு சாகடிச்சிருவாங்க. அதற்கு பிறகு நான் எங்க போயிடுவேன்? என்னை பார்க்க ஆசைப்பட்ட புறஜாதியார் கையில் போயிடுவேன். அதனால தான் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள 7 ஆலயம் இருக்கு. நம்ம தெரியும் 7 சபைகள் இருக்குது. எபேசில் இருந்து லவோதிக்கேயா வரைக்கும் 7 புறஜாதியார் கையில் தான் இருக்கும். அந்த 7 சபை, எபேசு, சிமிர்னா, பெர்கமு, சர்தை, தியத்தரா, லவோதிக்கேயா, பிலடெல்பியா, 7 சபையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா துருக்கி பக்கத்தில் தான் இருக்கும். எருசலேமுக்குள்ள இருக்காது, இஸ்ரவேலுக்குள்ளேயே இருக்காது. அவருடைய அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு இப்போ சபை எங்க ஆலயம் எங்க போயிருச்சு? புறஜாதியார் கைக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அதான் கிரேக்கர்கள் பார்க்க வந்தார்கள். புறஜாதியார் ரிசீவ் பண்ண வந்துட்டாங்க. இவரை காண விரும்புகிறோம். யூதர்கள் பார்க்க விரும்பல, அப்புறப்படுத்தும்ங்கிறான் இயேசுவை. இயேசுவை என்ன செய்யறான்? அப்புறப்படுத்தும். இப்ப புறஜாதியார் சொல்றாரு, நாங்கள் காண விரும்புகிறோம். இதுதான் நீங்களும் நானும் ஆலயத்தை பெற்றுக்கொண்ட இடம். அந்த ஆலயம் நம்ம கைக்கு மாறுது. இப்ப இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. அப்படித்தான் உங்களையும் நீ கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்த ஆலயம் பாருங்க. அவர்கள் உண்டாக்கின ஆலயம், சாலமோன் உண்டாக்கினது நேபுகாத் நேச்சரால் இடிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவுதான் அந்த ஆலயத்தினுடைய டியூரேஷன் டைம், அவ்வளவுதான். அதற்கு பிறகு செருபாபேல் கட்டப்பட்டது, ரோமர்களால் இடிக்கப்பட்டது, அதுக்கும் அவ்வளவுதான் டைம். ஆனா தேவன் உண்டாக்கின இந்த ஆலயம் 2000 வருஷமாய் பூமியில் இருக்கிறது. இது இடிக்கப்படவே முடியல. எத்தனையோ ராஜாக்கள் வந்துட்டாங்க. ரோமர்கள் ஆரம்பிச்சு பைசாண்டியர்கள்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த கிறிஸ்தவத்தை இல்லாம ஒழிக்க பண்ணணும், கிறிஸ்தவங்களே இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ சட்டம், என்னென்னவோ திட்டம், என்னென்னவோ பிளான், எப்படியோ முட்டுக்கட்ட என்னென்ன வேணா பண்ணி பார்க்கட்டும். ஆனால் இந்த ஆலயத்தை ஒரு செங்கலை கூட அவர்களால் எடுக்க முடியாது. செங்கல்னா நான் சொல்றது கட்டடத்தை அல்ல, நம்மளிருந்து எதையும் எடுக்க முடியாது. காரணம், இது இயேசு கட்டின ஆலயம். இது எல்லா ஆலயத்தை விட மேலான ஆலயம், பெரிய ஆலயம், மகிமையின் ஆலயம். சாலமோனிலும் பெரியவர் நம்ம கூட இருக்கிறார். காரணம், அவர் கட்டின ஆலயம் இது. அப்படின்னா உங்களை என்ன எவ்வளவு மகத்துவமாக கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. அப்ப நாம எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. இப்போ பரலோகத்துக்கு போறோம். பரலோகத்துல போனா எந்த ஆலயம் இருக்கு தெரியுமா? எந்த ஆலயம் இருக்குது? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி.
சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. உங்களை என்னையும் பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். ஆனால் புதிய எருசலேமை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் அதுக்கப்புறம் ஆலயமே இல்லை. 3வது ஆலயமும் கட்டுவாங்க, அதையும் என்ன பண்ணிடுவாங்க, இடிச்சிருவாங்க. அந்திகிறிஸ்து காலத்தில் கட்டப்பட்டு அது இடிக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு ஆலயம் இருக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடைசியா, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டி ஆண்டவருமே அதற்கு ஆலயம். அப்ப தேவன் தான் ஆலயமா இருக்கிறாரு. நீங்களும் நானும் சாட்சியின் கூடாரமாக இருக்கிறோம். நாம தான் அங்கே இருக்க போறோம். நாம பரலோகத்தில் இருப்போம். இந்த ஆலயம் எங்க இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். இயேசுவாகிய ஆலயமும் எங்க இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். ஆனா சாலமோன் கட்டின ஆலயம் பரலோகத்தில் இருக்காது. எந்த ஆலயமும் இருக்காது. அப்ப நீங்களும் நானும் தேவன் உண்டாக்கின ஆலயம். இது நித்திய ஆலயம், இது மகிமையின் ஆலயம். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு விசேஷம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆலயமா வச்சிருக்கிறாரு. நமக்கு அந்த விஷயம் நமக்கு தெரியுதா? நாம அதை புரிஞ்சுக்கிறோமா? இவ்வளவு விசேஷமா கர்த்தர் என்ன உண்டாக்கி இருக்கிறார் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? சாலமோன் உண்டாக்கின ஆலயத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட இப்ப நம்ம எந்த ஆலயத்துக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம ஆலயத்துக்கு கொடுக்குறது. நான் சொல்றது நம்முடைய சர்ச்சை சொல்லல, நான் சொல்றது நம்மளை பத்தி சொல்றேன். சாலமோன் தேவாலயத்துக்கு யூதன் அவ்வளவு வைராகியம் பாராட்டுறானே, திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறான். திருப்பி அந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் கட்டுவோங்கிறான். முதல் முறை இடிக்கப்பட்ட பிறகு 2வது முறை கட்டியே ஆகணும்னு நெகேமியா வரைக்கும் துக்கமா இருக்கிறாங்க. எல்லாரும் அதை கட்டி முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆலயம் அதை பார்க்கலாம் மேலான ஆலயம். இது அதை விட மகிமையானது. நீங்களும் நானும், நீங்க இங்க இருந்தாலும் ஆலயம் தான், வீட்டில் இருந்தாலும் ஆலயம் தான். நீங்களும் நானும், நீங்க வேலைக்கு போனாலும் ஆலயம் தான், ஸ்கூலுக்கு போனாலும் ஆலயம் தான், நீங்க காலேஜுக்கு போனாலும் ஆலயம் தான். அப்ப இந்த ஆலயத்தினுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியுதான்றதுதான் கேள்வி. இது முடிவரக்கூடிய ஆலயம் அல்ல, பரலோகம் வரைக்கும் போக போற ஆலயம், அங்கே காணப்படக்கூடிய ஆலயம். இதை இடிக்க முடியாது, இதை எரிக்க முடியாது, இதை என்ன பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இயேசு நமக்குள் இசைவாய் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். அவர் நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆலயம் இன்னைக்கு அந்த உணர்வை இருக்கு அவங்களுக்கும் எனக்கும். நான் பரலோகம் வரைக்கும் இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டேன். நான் அந்த மகிமை அடையும்படி அழைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு ஒரு சாலமோன் தேவாலயத்துக்கு யூதர்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கூட நான் எதுக்கு கொடுக்கறது இல்லை, எனக்கு கொடுக்கறது இல்லை. அப்படின்னா நான் சொல்றது, அப்போ நாங்கள் என்ன எங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் டெய்லி குளிக்கலையா, நாங்கள் நீட்டாக வச்சுக்கலையா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கலையா, நீட்டாக ட்ரெஸ் பண்ணலையா? இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய சரீரத்துக்கு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்ங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் பண்ணலை, வெறும் அழிஞ்சு போகிற சரீரத்துக்கு பண்ணுறீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்குமானால் இதை எவ்வளவு பரிசுத்தமாக வச்சுக்கொள்வீங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளவு சுத்தமாக வச்சுப்பீங்க. கர்த்தரை எப்பொழுதும் உலாவுகிற ஒரு இடம். அதான் வசனம் சொல்லுது, 7 பொன் குத்துவுகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப எங்கிட்ட தேவன் உலாவிக்கிட்டே இருக்கிறாரு, எனக்குள்ள தேவனுடைய மகிமை இருந்துகிட்டே இருக்குது, தேவ பிரசன்னத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே, அப்படிங்கிற இடத்துக்கு நீ வரும்போது தான் நீ ஆலயமாவீங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப இந்த இடம் இருக்குது, இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஹால். இப்ப நம்ம ஆராதிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது? சபை. நாளைக்கு இதை விட்டு இதை விட பெரிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, இதை திருப்பி ஒரு கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்டுட்டாங்கன்னா இது என்னவாயிடும்? ஹாலா மாறிடும். அப்ப இது அல்ல. அதே மாதிரி தான் நீங்க வெளியே என்ன ட்ரெஸ் போடுறீங்க, என்ன பண்றீங்க, இன்ஜினியரா இருக்கிறீங்க, டாக்டரா இருக்கிறீங்க, அல்லது நீங்க வந்து வெளியே வேலை வேற பாக்குறீங்க, அதெல்லாம் வெளியே. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற நீங்கள் தான் உண்மையிலே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயம் தான் நாளைக்கு பரலோகத்தில் இருக்க போகுது. எந்த அளவுக்கு அதுக்கு நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வெளியே வீட்டுக்கு போயிட்டு நேராக சாதாரணமா ஒரு ஷார்ட்ஸையோ ஒரு பேண்ட்டையோ அல்லது ஒரு நைட்டியோ போட்டு நீங்க பண்ண வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க என்ன போட்டுக்கிட்டு இருந்தாலும் உள்ள இருக்கிற நீங்கள் தான் ஆலயம். அந்த பயம் இருக்கணும். இது தேவனுடைய ஆலயம், தேவன் என்னில் வாசமா இருக்கிறாரு, எப்பொழுதும் அவர் எனக்குள் தங்கி இருக்கிறாரு, அவர் பிரசன்ஸ் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுக்கு தெரியணும். அது கொஞ்சம் உங்களை விட்டு நீங்க போது உங்களுக்கு தெரியணும், ஐயோ ஏதோ ஒன்று எனக்கும் தேவனுக்கும் நடுவில் வருதே, ஏதோ ஒன்று தேவனை விட்டு என்னை பிரிக்குதே, நான் என்னமோ பண்றேன் அதனால தேவன் என்னை விட்டு தூரம் போறாரு, இல்லை நான் தேவனை விட்டு தூரம் போறேன். இது உங்களுக்கு உணரணும். நீங்கள் தேவனுடைய ஆலயன்றது அப்பதான் தெரியும். சாலமோன் தேவாலயத்துக்குள்ளே அருவருப்புகள் வந்தபோது கர்த்தர் அதை இடிக்கும்படி சித்தம் கொண்டார். செருபாபேல் ஆலயத்துக்குள்ளே அருவருப்புகள், புறா விற்கிறான் உள்ளே வந்தான், காசுக்காரன் உள்ளே வந்தான், கர்த்தர் இடிச்சு போடுறான்ட்டார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஆலயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாதது வந்த உடனே அது இடிக்கப்பட்டு போகும். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாதது வரும்போது அது இடிக்கப்பட்டு போகும். நான் பரலோகம் வரைக்கும் இருப்பதற்காக அழைக்கப்பட்டேன். நான் பரலோகத்தில் காணப்படுவதற்காக அழைக்கப்பட்டேன். அங்கே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் காணப்பட்டதுன்னு இருக்கு. நான் அங்க போய் நிக்கணும். அப்படின்னா எனக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவும் வரக்கூடாது. அவர் ஆலயமாக இருப்பார், நான் கூடாரமாக இருப்பேன். அவர் மணவாளனாக இருப்பார், நான் மணவாட்டியாக இருப்பேன். அவர் பரலோகமாக இருப்பார், நான் புதிய எருசலேமாக இருப்பேன். கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் மகிமையா வச்சிருக்கிறார். இன்னைக்கு எப்படி ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார்? இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் சபைக்கு இல்லை.
சபை வெளிய பிரகாரமா எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புது. எல்லா விதத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நிறைய தேவைகள் இருக்குது. அதாவது நம்முடைய அன்றாட லைஃபுக்கே தேவைகள் நிறைய இருக்குது. ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், வண்டிக்கு வாகனத்துக்கு நம்ம பெட்ரோல் போடணும், எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை விட நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதுதான். ஏன்னா இது ஒரு நாள் முடிஞ்சு போகும், இதுதான் முடியாதது. உங்களை என்னைய நம்பி ஆலயமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் எந்த ஒரு பகுதியில் அருவருப்பு வந்தாலும், ஆசாரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்துக்கிட்ட அருவருப்பு வந்தாலும் கர்த்தர் கொண்டு போடுவார். ராஜா உள்ளே நின்னாலும் கர்த்தர் நெத்தியில் அடிப்பார். மகா பரிசுத்தலத்துக்குள்ள போய் பிரதான ஆசாரியன் ஏதாவது கர்த்தருக்கு முன்பாக தப்பா காணப்பட்ட அங்கேயும் அடிப்பார். ஆலயத்தில் எந்த பகுதியில் தப்பு நடந்தாலும் கர்த்தர் அடிப்பார். அப்போ நீங்களான ஆலயம்னா என்னுடைய ஆலயத்துக்குள்ள எந்த பகுதியிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாது நடக்கக்கூடாது. இல்லை, அது சரீரமாக இருக்கட்டும், ஆத்மாவாக இருக்கட்டும், ஆவியாக இருக்கட்டும், அல்லது கண்களாக இருக்கட்டும், ஜீவன் நம்முடைய மாம்சமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய எண்ணங்களாக இருக்கட்டும், சிந்தனைகளாக இருக்கட்டும், எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் உலாவுகிற தேவன், அவர் அருவருப்புகளை காண ஒட்டாத தேவன். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காதுன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நான் எப்படி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறேன்? நாம இன்னைக்கு மன்னிப்பை எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை தடவை போய் மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் மன்னிக்கிறாரு, உண்மை. ஆனால் ஒரு நாள் அந்த மன்னிப்பின் காலம் முடிவடையும். அட்வொகேட்டாக இருக்கிற தேவன் ஜட்ஜாக மாறுவார். அன்னைக்கு உனக்காக வழக்காட மாட்டார், அன்னைக்கு உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். அது எந்த நிமிஷத்துல தொடங்கும் தெரியாது, கிருபை எந்த நிமிஷத்துல முடியும் தெரியாது. அப்ப நான் விசேஷமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என்னை உண்டாக்கினவர் சாலமோனிலும் விசேஷமானவர். சாலமோன் உண்டாக்கின தேவாலயத்தை விட நான் மேலான தேவாலயமாய் இருக்கிறேன். அல்லேலூயா.